தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக கலகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக கலகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா காலமானார். ஜெயலலிதாவிற்கு பின்பு அதிமுகவிற்கு பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட சசிகலா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அவர் பதவியேற்பதற்கு முன்பாகவே நீதிமன்றம் தண்டனை வழங்கிவிட்டதால் அவர் சிறைக்கு செல்லும் முன்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சென்றார். ஆனால் முதலமைச்சர் ஆனவுடன் எடப்பாடி பழனிசாமி சசிகலா குடும்பத்தை ஓரங்கட்டிவிட்டு ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து கொண்டு கட்சியையும் ஆட்சியையும் தக்க வைத்து கொண்டார். பின்பு ஓபிஎஸ்ஐ கலற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தனிக்காட்டு ராஜாவாக திகழ்ந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பொறுப்பில் இல்லாதவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் பாராளுமன்ற தேர்தலில் பொறுப்போடு நடந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றும் ஏனோதானோ என்று தேர்தலை சந்தித்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களை அவர் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணிதிரண்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களத்தில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி பின்புறமாக இருந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவினர் எடப்பாடிக்கு எதிராக கலகம் புரிய ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர். ஜெயலலிதா பதவி இழந்தபோது செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் ஆவார் என்று கருதப்பட்டது. ஜெயலலிதாவுடன் ஒரு உறுதுணையாகவே இருந்து வந்தார் செங்கோட்டையன். ஜெயலலிதாவின் சுற்றுப்பயணத்தை வழிநடத்தியவர் செங்கோட்டையன். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா காலத்தில் இருந்தார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவர், ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜெயலலிதாவிடம் ஒரு சக்தி படைத்தவராக இருந்தார். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் தற்பொழுது செங்கோட்டையனை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணிதிரண்டுள்ள தலைவர்கள் செங்கோட்டையன் தலைமையை ஏற்றுள்ளதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை உடைக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆகவே விரைவில் அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிலவும் என்று கூறப்படுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. ஜூன் 5ஆம் தேதி அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. அதிமுகவிற்கு செங்கோட்டையன் தலைமையேற்றால் நிச்சயம் வெற்றி பாதையில் அதிமுக செல்லும் என்று அதிமுக கொங்குமண்டல நிர்வாகிகள் கூறுகின்றனர். ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் கலகம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த கலகம் எங்கு போய் முடியுமோ என்று தெரியவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் சாணக்கியம் உள்ளவர். தன்னுடைய சாணக்கியத்தனத்தால் இந்த பிரச்சனையை எவ்வாறு அவர் சமாளிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. எடப்பாடிக்கு எதிராக கிளம்பியிருந்த போர் நீர்த்து போகப் போகிறதா அல்லது இந்த போர் வெடிக்கப் போகிறதா என்று தெரியவில்லை. ஆனால் எடப்பாடிக்கு எதிராக கலகம் அதிமுகவில் ஆரம்பித்துள்ளது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. ஆனால் அதை எவ்வாறு எடப்பாடி கையாளப் போகிறார் என்பது தெரியவில்லை. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும்.